நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்ப இன்னைக்கு திமுக ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி யார் யார் உண்மையானவர்கள், யார் யார் பொய்யானவர்கள் சொல்லி நம்மளுக்கு தெரியப்படுத்திய ஒரு தேர்தலா இது இருந்து சொல்லிட்டு, நமக்கு அப்படி இல்ல, ஒரு கட்சிக்கு தெரிஞ்சவங்கள ஒரு ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்திய ஆண்டு இந்த 2026 தேர்தல் ஆண்டு. இப்ப நம்மளுடைய தொகுதியில நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். இப்ப நம்ம ஒரு நாம் தமிழர் கட்சிக்கோ, இல்ல ஒரு பிஜேபிக்கோ, இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட போகும்போது இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறோம்னு வச்சுங்களேன். அப்படின்னா நினைப்போம், இந்த வாக்கு அளிக்கும் போது இந்த வாக்கு சீமானை முதல்வராக்குவதற்காக நம்ம செலுத்திய வாக்கு. திமுகவுக்கு வாக்களிக்கிறோம், இந்த வாக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக போட்ட வாக்கு. திரு அதிமுக திரு எடப்பாடியார் முதலமைச்சராக செலுத்திய வாக்கு. தாவேக்காக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக செலுத்திய வாக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இப்ப நான் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வேளை இந்த 107 தொகுதிகளை திமுக வென்று இருக்கு, தாவேக்கா 47 இடத்துல வென்று இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப திமுக தாவேக்கால இருந்த அந்த 47 எம்எல்ஏல 25 எம்எல்ஏவை இதே மாதிரி வாரி சுருட்டி போட்டிருந்தா இந்த தாவேக்காவுடைய நண்பர்கள் என்ன பேசியிருப்பாங்க? அவ்வளவுதான் கேள்விக்கு பதில். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதே மாதிரி நம்முடைய தாவேக்கா ஒருவேளை 73 சீட்டு இதே மாதிரி வச்சிருக்கு, இவங்க 107 சீட் வச்சுக்கிறாங்க திமுக. அந்த 73 சீட்ல பெற்ற இந்த கூட்டணி கட்சிக்காரன எம்டிஎம்கே எல்லாம் திரு ஸ்டாலினோட அடுத்த ஆட்சியில் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு எலெக்ஷன் இவங்க எல்லாம் நம்பி இப்போ திமுக அப்படின்ற ஒரு கட்சியோட 10 வருஷம் பயணித்த இத்தனை பேர் திமுக முதல் இந்த குத்து குத்துறாங்கன்னா இப்பதான் கூட சேர்ந்துருக்கிறாங்க. நாளைக்கு சாதாரணமா ஒரு சீட் 2 சீட் கிடைச்சா கூட அங்க போய் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது திரு விஜய்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப உஷாரா இருப்பார். அவர் ஒரு சூப்பரான ஆள். அந்த விஷயம் சினிமா எடுக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். எப்ப எந்த படம் எடுக்கணும், ஒரு படம் இட்டாட்டா அதே மாதிரி ஒரு 4 படம் எடுப்பாரு. எடுத்து அந்த படம் போர்டு அடிக்கும் போது அடுத்த மாதிரி ஒரு கதை சொல்ல எடுத்துட்டு போய் தன்னை நிலைநிறுத்தி வருவது திரு விஜய் அவர்கள். அவருடைய தனித்திறமைகள் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி அதிகம். அந்த மாதிரி ஒரு அமைதியாவே இருந்து சில விஷயங்களை சாதிக்கூடியவராக இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இவருடைய கட்சிக்காரர் வெளியில போயிருந்தா, திமுகல போய் சேர்ந்திருந்தா நீங்க என்னெல்லாம் பேசியிருப்பீங்க அப்படின்றதான் நீங்க நினைச்சு பார்க்கணும். இப்ப நீங்க அதிமுகல இருந்து வரவங்க எல்லாம் ஏத்துங்க, தப்பு கிடையாது. இப்ப நீங்க எந்த ஒரு தீய சக்தி மற்றும் ஊழல் சக்தின்னு சொன்ன 2 பேர்கிட்ட இருந்து வரவங்க எல்லாம் ஏத்துக்க அங்க தவறு செய்த விஜயபாஸ்கர் ஊழல் சக்தி உங்ககிட்ட வந்துடுது, அங்க தவறு செய்த செங்கோட்டையன் உங்ககிட்ட வராரு, அங்க இன்னைக்கு தவறு செய்த கிட்டத்தட்ட எக்ஸ் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு மற்றும் அந்த எம்.எஸ்.எம். ஆனந்தன் எல்லாருமே உங்க பக்கம் ஒரு அமைச்சரா வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஊழல் சக்தி தீய சக்தி ஊழல் சக்தியா மாறுது. ஊழல் சக்தியா இருந்தவங்க தூய சக்தியா மாறுறாங்க. அதே மாதிரி திமுகல இருந்த இந்த கூட்டணி கட்சிகளாம் திரு ஐயுஎம்எல் திரு காதர் மொய்தீன் அவர்கள்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவர் ஒரு பாய் வேற. அவர் எப்படி பேசினாரு, இப்பதான் பேசினாரு. இதே தொலைக்காட்சியில இதே அளவுக்கு மைக் எடுத்து கொடுக்கும்போது இன்னைக்கு என்ன டோன்ல இன்னைக்கு என்ன மாதிரி பேசினாரோ அதே பேச்சு அன்னைக்கு அவர் பேசினாரு. நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளைக்கும் திமுகன்னு சொன்ன அதே மனுஷன் இன்னைக்கு அப்படியே அதே டோன்ல அதே இதுல வேற மாதிரி பேசுறாரு. இப்ப இவங்க எல்லாம் பத்தி மக்கள் தெரிஞ்சுதானே ஒரு கட்டத்துல தெரிஞ்சுக்கணும்ல. என்னவா இருந்தாலும் ஒரு பாய் அப்படின்னு சொன்னா ஒரு பாய்க்கு உண்டான ஒரு தகுதி ஒண்ணு இருக்குல்ல. அது எந்த மாதிரி ஒரு ஐயுஎம்எல் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, சுதந்திர இந்திய தேசியம் சுதந்திரம் வாங்கும்போது அந்த கட்சி அப்ப அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த தப்புலாம் இல்லைங்க, இன்னைக்கு நாங்க தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணிங்க அப்புறம் தெரியலங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு பேசி அதே பாய் இன்னைக்கு இப்படி பேசுறாரு. அந்த மாதிரி இந்த தீயவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு கட்சிகளுக்கு இல்ல தமிழக மக்களுக்கும் காட்டி கொடுத்த திரு விஜய் அவர்கள் தான். அரசியல் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த முறை நடந்த இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஒண்ணு தெரியுது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்க்கும்போதே அவர் உங்களுடைய காரியத்தை போய் பாக்குறீங்க. எந்த தப்பு நம்ம சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்க ஆட்சி நடத்தும் அதுக்கு போய் பார்த்ததான் வழி கிடையாது. ஆனா அதை அந்த ஏங்கின்னு வராங்க பாருங்க, அந்த 4 பாமக எம்எல்ஏகள் கொண்ட திரு அன்புமணி ராமதாஸ் பாக்குறாரு, என்னடா இது திருமாவளவன் அங்க நம்மளுக்கு அமைச்சர் பதவி வாங்கிட்டாரு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஐயுஎம்எல் கட்சிலாம் அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தொடர்ல என்ன சொல்லுவாங்க, நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க, நமக்கு எப்ப நம்ம அமைச்சர் பதவி அப்படின்னு என்ன பண்றாரு, டபால் சரி விடு பார்த்துப்போம் அப்படின்ட்டு ஒரு அழகா என்ன பண்றாரு, ஒரு சமூக நீதி ஒரு இது எடுங்க, எண்ணிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு சீனை போடுறாரு. அங்க போய் போட்டோன்னு என்ன ஆகுது, நம்முடைய விஜய் அவர்கள்
அப்படின்னா என்னென்ன ஒரு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதை பத்தி என்னன்னு பல பேருக்கு தெரியல. திரு அன்புமணி ராமதாஸ் விலகம் கொடுத்தது அப்புறம் ஓஹோ இதுவா நம்மளுக்கு தெரியுது. அப்ப அன்னைக்கு போய் உட்காந்து அன்புமணி ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட விஜய் கிட்ட அவ்வளவு நேரம் பேசி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்கன்னா நம்ம உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், நம்ம ஒரு 4 எம்எல்ஏ உள்ள எட்டுனா ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு வைகோ அவர்கள் தன் மகன் துரை வைகோ வந்து எப்படின்னா வந்து அமைச்சர் பதவி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 2 தொகுதி வந்து ராஜினாமா படிச்சு ஒரு தொகுதியை அப்படி இயற்கையாவே நடக்கிற மாதிரியே செய்வாரு திரு வைகோ அவர்கள். ஆனா இந்த உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு, உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் என்ன நினைப்புன்னா இந்த நம்ம நடிக்கிறது இந்த மக்கள் வந்து அப்படியே பர்ஃபெக்டா நம்புறாங்க, மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, ஒரு இயற்கையா நடக்குதான் வைகோ அவர்கள் வந்து தாவேக்காவோட போய் சேர்த்து ரொம்ப இயற்கையா இருக்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு நடிப்பு. திரு விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவன் அவர்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்றாரு, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து ரிசல்ட்டுக்கு அதுக்கப்புறமா தாவேக்காக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒப்புதல் அளிக்கிறது முன்னாடி இவர் மேல ஒரு பிட்ட போட்டாங்க, நீங்க வந்து முதலமைச்சரோட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு, உஷாரா ரைட் ஒரு நாள் ஃபுல்லா எங்க இருந்தாருன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவர் சொல்றத ரொம்ப இயற்கையா ஃபன்னியா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப திரு திருமாவளவன் அவர்கள் சொல்றது கேட்கிறதா நம்மளுக்கு ஃபன்னியா இருக்கு. ஒருத்தரை முதலமைச்சராக்குறது வந்து சொல்றத வந்து இப்ப ஒரு சின்ன விஜய் சார் முதலமைச்சர் வந்து 5 தடவை ஓடி வந்தவர் திரு திருமாவளவன் தன்னை முதலமைச்சராகன்னு சொல்றத வந்து இல்லன்னு சொல்லி சிரிப்புன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. அதை எப்படி நம்புறது? அந்த கட்சியை சேர்ந்தவரே என்ன பண்றாங்க, ட்வீட் பண்றாங்க அன்னைக்கு, ஏன் எங்க தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு சொல்லி பண்ண அவரு கொடுக்குற பேட்டியெல்லாம் மக்கள் வந்து உண்மை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து பேட்டி கொடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க சிபிஐ சிபிஎம் வந்து இருக்கிறாங்களா இல்லையா, வரப்போறாங்களா வரலையா, இவங்களுக்கு எல்லாம் வாக்களித்த மக்கள் என்ன சொல்லி வாக்களிச்சாங்கன்னா, அண்ணே எடப்பாடி தானே முதலமைச்சர் சொல்லிட்டு அதிமுக வாக்காளர் எல்லாம் வாக்களிச்சாங்க, அண்ணே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு திமுக காரங்க எல்லாம் வாக்களிச்சாங்க. இப்ப வாக்களிச்சவன் எல்லாருக்கும் என்ன பண்றான், நெத்தில பெருசா ஒரு பட்டையை போட்டுட்டு தலையில ஒரு மொட்டையை போட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அழகா அப்படியே சூப்பரா வந்து திரு விஜய் கிட்ட வந்து சேர்றாங்க. இப்ப நம்ம விஜய் சாருக்கு நன்றி சொல்லணுமா சொல்றது இல்லையா? இந்த மாதிரியான பல ஆட்களை வந்து வெளியில காட்டி கொடுத்த திரு விஜய் அவர்கள் வந்து நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. விஜய் சார் வந்து அவருடைய வேலையை பார்க்கறாரு, எனக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் போட வேண்டிய தூண்டுல போடுறாரு. அந்த மீன்கள்லாம் வந்து அவர் வலையில மாட்டல, அவங்களா வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த வாக்களித்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். இதுல ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருது, அடுத்த முறை ஒருவேளை இவங்க எல்லாம் வந்து தாவேக்கா கூட சேர்ந்து நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், தாவேக்காலுக்கு சேர்ந்து நிற்கும் போது தாவேக்கா எந்த நம்பிக்கையில இவங்களெல்லாம் சீட்டு கொடுக்கும்? 10 வருஷமா கூட அந்த திமுக தலையிலேயே மொட்டை போட்டு வந்த நீ இப்ப வந்தோடனே என்ன பண்ண மாட்டீங்க, எனக்கு மட்டும் மொட்டை போட மாட்டீங்கன்னா நிச்சயம். அப்ப வரப்போற தேர்தல்ல பார்லிமெண்ட்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் ஒன்றும் பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது, நம்ப முடியாது. இந்த ரசிகர்கள் வந்து மேலும் இல்ல அவர் பிரதம மந்திரி ஆக்கும்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணி கடைசியா பிரதம மந்திரி ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்ற மாதிரிதான் இப்ப நம்ம மனநில ஓடிட்டு இருக்குது. அதனால பிரதம மந்திரி ஆகிறதுக்கு இன்னைக்கு தேதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். வாய்ப்பு இல்லாத காரணத்தினால வந்து அவருக்கு அது பெரிய எஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஆனா 2029 தேர்தலில் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து வருதுன்னு வச்சுங்களேன், இப்ப அவர் மதிமுக ஒரு 8 சீட்டு கொடுத்துறாரு, 6 சீட்டு கொடுத்துறாரு, அதுல வந்து ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிடறாங்க, இவங்க ஒரு 2 சீட்டு. இதே மாதிரி நிலைமை வந்து அடுத்த முறை திரு விஜய்க்கு வந்து ஒரு 172 தொகுதிகள் வந்து திரு திமுக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ப முடியுமா? இந்த கூட்டணி கட்சி நம்ப முடியுமா? இவங்க எல்லாரும் நடுத்தரில் நிக்க வைக்க வேண்டியதுதான் இந்த 3 பெரிய கட்சிகள் வந்து இப்ப செய்ய வேண்டிய வேலை. தாவேக்கா வந்து எப்படி அதை வந்து அணுக போகுது அப்படின்றது தெரியல. அடுத்த முறை வந்து கிட்டத்தட்ட 1.5-2 மாசத்துல வந்து எதுவுமே பெருசா சொல்ல முடியாது. ஆனா நாட்கள் போக 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 ஒருவேளை தாவேக்கா ஆட்சி மேல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வெறுப்புணர்வோ, அதுக்கு மாறா ஒரு நல்ல பேரும் வந்தாலும் வரலாம், கெட்ட பேர் வந்தாலும் வரலாம். அது எது எப்படி இருந்தாலும் இந்த மாற்று கட்சின்னு வந்து இணைவது ஒரு கட்சியும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து தாவேக்கா பார்த்து கொண்டிருக்கிறது. தாவேக்கால வந்து இணைய திமுக சுத்தமாவது, தாவேக்கால வந்து இணைய அதிமுக கட்சி சுத்தமாவது, புதிய புதிய தலைவர்கள் உருவாகிறாங்க, புதிய புதிய தொண்டர்கள் உருவாகிறாங்க. அதுவும் அதிமுகல இப்ப லேட்டஸ்டா நான் பார்த்த அந்த விழுப்புரம் தொகுதியில வந்து ஒரு மாவட்ட செயலர், புதிய மாவட்ட செயலர் வந்திருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்கும் போது அவ்வளவு அட்டகாசமா பேசுறாரு. திரு சி.வி. சண்முகம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து தன்னோட கெட்ட பேரை வாங்கி வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சின்னம்மா அப்படின்னாரு, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி அப்படின்னவரு, அவர் யாருமே வந்து அவர் ஒரு குடிகாரர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு இதெல்லாம் ஓடி இருந்தது அந்த காலத்துல, குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தது. அது நம்ம வந்து எல்லா தலைவருடைய பேச்சு வந்து நம்ம அது மாதிரி நம்ம ஒப்பீடு செய்யக்கூடாது. அந்த நேரத்துல அவர் வந்து என்ன ஒரு உணர்வுல பேசினா சொல்லிட்டு, ஆனா அந்த மாதிரி கெட்ட பேர்லாம் இல்லாத ஒரு புதிய தலைவர் வந்து ஒரு கட்சிக்கும் இருக்கிறாங்க. எல்லா தொண்டர்களும் மட்டும் இல்ல, பெரிய பெரிய தொண்டர்கள் தான் ஒரு பெரிய ஒரு கட்சி நிர்வாகிகளா மாறுறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியில வந்து அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து லட்ச தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க பதவிக்காக. அந்த புதியவர்கள் வரும்போது, இந்த பெரியவர்கள் போய் இந்த புதியவர்கள் வரும்போது அந்த கட்சி வளர்கிறது.
புதியோர்ல இருந்த கட்சியில இந்த பெருசுங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவருடைய இந்த மாற்று கட்சியோட இணைப்பு வந்து மற்ற 2 கட்சிகளையும் வந்து சுத்தமாக்குகிறது. ஏதோ ஒரு வேளையில வந்து அந்த 2 கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து இந்த எல்லா துடைப்புகளையும் துடைத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தூய தமிழ்நாடு உருவாவதற்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறது.